தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்களுக்கு தீபாவளி பரிசுப்பை வழங்கப்படுகிறது. நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டவர்கள் தீபாவளி பரிசை வழங்கி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், சொல்லுங்க, இப்போ அங்க யார் யாரெல்லாம் இந்த நிகழ்வுல பங்கேற்று இருக்காங்க, யார் யாரெல்லாம் தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கிட்டு இருக்காங்க? தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்களுக்கு தீபாவளி பண்டிகை ஒட்டி பரிசு பொருட்கள் வழங்கப்படக்கூடிய நேரடி காட்சிகள் பார்த்திருக்கிறீங்க. அதற்கான அனைத்து ஏற்பாடும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த பரிசு பொருட்களில் புத்தாடை இருக்கிறது, இனிப்புகள், அது மட்டும் இல்லாமல் பட்டாசுகள் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு கொடுத்து உற்சாகமாக கொண்டாட திட்டமிட்டிருக்கின்றனர். தற்போது சங்கத்தினுடைய பொருளாளர் கார்த்திக் நம்மளிடம் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், எத்தனை உறுப்பினர்கள் நம்மளோட இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன, சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் எப்படி கொடுக்குறீங்க? எப்படியும் ஒரு 3200 ரஃபாக வந்துடுங்க. ஓட்டு போட்டவங்க இல்லாமல் ஓட்டு போட உரிமை இல்லாதவங்களுக்கு சேர்த்து தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையில் மட்டும் ஆக்சுவலி ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போது அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு நாளுக்கு பார்த்தோம்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு 100 பேர் வருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டைம் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே டைமில் எல்லாரும் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு 100 பேர் 150 பேர் அப்படின்னு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ சென்னை இந்த 2 இப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியூருக்கெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு மதுரைக்கு போயாச்சு. இப்போ நாமக்கல், சேலம், புதுக்கோட்டை இதெல்லாமே வந்து இன்னைக்கு பஸ்ஸில் மத்தியானத்துலேருந்து காரில் அப்படி வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்தே அனுப்பிச்சிடும். ஏன்னா இப்போ நியமன உறுப்பினர்கள் போட்டாச்சு. ஸோ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. ஸோ த்ரூ தெம் வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங். இந்த தீபாவளி எப்படி உற்சாகமாக நீங்கள் கொண்டாடுறீங்க? முக்கியமாக வந்து இந்த செலிபிரிட்டி முக்கியமான நடிகர்களுக்கு அவங்களுக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்க திட்டமிட்டிருக்கீங்க. அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்த போறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி. இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து சீனியர்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கறத வச்சிருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இப்போ யாருக்கு ரொம்ப அவசியமோ அவங்களுக்கான ஒர்க்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது கரெக்டாக கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் இதில் இருக்கு. இதுக்கப்புறமா பெரியவங்களை போய் பார்க்கலான்னு இருக்கோம். உறுப்பினர்களை வந்து அடையாளம் காணும் பணி தொடங்கி நடைபெற்று வருதா? கட்டிடத்தை நாங்கள் எப்போது எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல? எஸ்பி சினிமாஸ் கூட வந்து மீட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி வந்து டேட்டாபேஸ்க்கான ஒர்க் ஆஃப்டர் தீபாவளி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஐசிடி சார் கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும்னா அவங்களுக்கு தீபாவளிலாம் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் வில் ஸ்டார்ட் தட் ப்ரோக்ராம். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனே எங்களுக்கு ஒரு 1 வீக் போயிடும். இதுக்கப்புறமா அந்த ஒர்க் செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டேட்டாபேஸ், பேரலாக எஸ்பி சினிமாஸ் கூட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ரெண்டுமே சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கட்டிடத்துக்காக ஒரு இலக்கை தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? இத்தனை காலத்துக்குள்ள கட்டிடம் முடிச்சு நடிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரே மாசத்துல கிடைச்சா கூட எங்களுக்கு கூட சந்தோஷம் தான். பட் எல்லாத்துக்குமே டைமிங் இருக்கு. சிஎம்டிஎல் பிளான் அப்ரூவல் இருந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் ரைட் பீப்புள் கூட இருக்காங்க. இப்போ கைடன்ஸ், எல்லா சீனியர்ஸோட கைடன்ஸ் இருக்கு, எல்லாரோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ ஐ திங்க் வில் பி ஏபிள் டு அச்சீவ் இட் சூனர். ஐ எம் ஹோப்பிங். ஏன்னா ஒரு பில்டிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கட்டி முடிக்கிற விஷயம் இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தா 6 monthsல வந்துருது, சம்டைம்ஸ் பார்த்தா 4 years ஆகுது. ஸோ டிபெண்ட்ஸ். பட் இது நாங்கள் சீக்கிரமாக வந்துடும் நம்புறோம். டெஃபினட்டா ஹோப்ஃபுல்லி in other 2 years we should be able to complete it நான் நம்புறேன். 2 ஆண்டு காலத்துக்குள்ள தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கான கட்டிடம் இந்த இடத்துல கட்டி முடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது அப்படிங்கிறது பொருளாளர் கார்த்திகோட தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்களுக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்குமே வந்து பரிசு பொருட்கள் வந்து இந்த ஆண்டு வந்து வழங்கப்படுகிறது. எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக சங்கத்தினுடைய பொருளாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார்.